நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் நியூஸ் தமிழ் 24x7 சேனல் நிர்வாகம் சார்பாக தேர்தல் விவாத நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அவங்க தொடர்ச்சியா எல்லா தொகுதிகளையும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதோடு பிளஸ் கட்சி சார்ந்த விவகாரங்கள், அரசியல் விவகாரங்கள் இதையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் அந்த தலைமை செய்தியாளர் ராஜேஷ். காரைக்குடியில் சீமான் அவர்கள் போட்டியிடுறாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த தேர்தலில் காரைக்குடி ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கிறது. அந்த தொகுதியில் இந்த தேர்தல் விவாத நிகழ்ச்சி நடக்குது. நாம் தமிழர் கட்சி சார்பில் இடும்பாவனம் கார்த்திக் அவர் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி திமுக சார்பில், அதிமுக சார்பில், மற்ற கட்சிகள் சார்பில் எல்லாம் அவங்க கலந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற போது இடும்பாவனம் கார்த்திக் திமுக மேல இந்த கனிம வள கொள்ளை தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக ஆதாரத்துடன் அங்க வைத்திருக்கிறார். அதை பார்த்த அந்த திமுகவினர் என்ன பண்றாங்க, தொடர்ச்சியா கத்தி கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டு அந்த விவாதத்தையே நிறுத்த பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த திமுக குண்டர்கள் இந்த சேரை எல்லாம் தூக்கி வீசி பிரச்சனை பண்ணி செய்தியாளர் ராஜேஷ் அவர் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாருன்னு சொன்னேன் இல்லையா, அவரை தாக்கி அவருடைய மண்டை உடைஞ்சு அவருக்கு ரத்தம் இவ்வளவு கலைபரங்களும் நேற்று நடந்திருக்கு. நேற்று அந்த நிகழ்ச்சி பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே நியூஸ் தமிழ் 24x7 அந்த சேனலை சேர்ந்த ஒரு செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் இவங்க ரெண்டு பேருமே ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி அவருடைய கல்குவாரிக்கு போன போது அவங்களை அடிச்சு சித்திரவதை செஞ்சு அடைச்சு வச்சிருந்த அந்த காணொலி, அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். அந்த விவகாரத்தில் அவ்வளவு தூரம் ஆதாரங்கள் இருந்தும் அந்த எம்எல்ஏ பழனியாண்டி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படல. ஆனா அதற்கு நேர்மாறா இந்த செய்தியாளர் மேலையும் ஒளிப்பதிவாளர் மேலையும் வழக்கு போட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டே இருக்கிறார்கள். இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆனந்த விகடனுடைய நிறுவனர் மற்றும் அதன் ஊழியர்கள் அத்தனை பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதற்கு பிறகு எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ணாங்க. ஆனா எதற்குமே இந்த மீடியா குரல் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா நடப்பது திமுக ஆட்சி. இந்த சுந்தரபாண்டியன் படத்துல ஒரு டயலாக் வரும், குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு குத்துனது திமுக காரனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழக மீடியாவுடைய நிலைமை. அவங்க இதை ஒரு மந்திரம் மாதிரி கடைபிடிக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு எதிராக ஏதாவது வந்ததுன்னா செய்தி போடக்கூடாதுப்பா, இதுவும் சொல்லக்கூடாதுப்பா, வழியை தாங்கிக்கப்பா, என்னானாலும் பரவாயில்ல, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரணும்பா அப்படிங்கிற மாதிரி மீடியா இன்னைக்கு திமுகவை அப்படியே தூக்கி பிடிக்கிறாங்க. சக மீடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சக பத்திரிகையாளர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு தலைமை செய்தியாளர். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் மற்ற ஊடகங்கள் சப்போர்ட்டுக்கே வரதில்லை. அதை ஒரு செய்தியாவே போடுறதில்லை. அட இவ்வளவு ஏன் இந்த நியூஸ் தமிழ் 24x7 தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அந்த தொலைக்காட்சியிலேயே இந்த செய்தி வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இங்க எந்த அளவுக்கு திமுகவுடைய அராஜகம் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆனா இதே விஷயத்தை எதிர்க்கட்சியில யாராவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க இவ்வளவு பெருசா கூட பண்ண வேண்டாம், ஏய் அப்படின்னு கையை நீட்டி பேசியிருந்தா கூட உடனடியா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சங்கம்லாம் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க, போராட்டம் பண்ணிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் அதற்கு எதிராக அறிக்கை விட்டிருப்பார்கள். நாங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை காக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீடியால அதை வச்சு விவாதம் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க ரத்தம் வர அளவுக்கு ஒருத்தன் அடிச்சிருக்கிறான், அதை பத்தி இங்க நியூஸ் கூட கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், குத்துறது திமுக காரனா இருந்தா செத்தா கூட வெளியில சொல்லக்கூடாது.